Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இங்க மக்கள் நல கூட்டணி திட்டமிட்டே நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் திமுகவை வீழ்த்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறது. உறுதியா நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் அந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே வைகோ அவர்களை நான் எச்சரித்தேன். இந்த பலப்பரீட்சையில் நீங்கள் ஈடுபடாதீங்க. எனக்கு கிடைச்ச தகவலின் பிரகாரம் பல்வேறு சூழல்கள் இருக்குது. இப்போ நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, பல சூழல்கள் இருக்கிறது. எனவே இதுக்கு நம்ம ஆட்பட்டு விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இடதுசாரிகள் தாயகத்தில் பேசுகின்ற போதும் இது குறித்து வைகோவும் தன்னுடைய கருத்து சொல்ல, நீங்கள் ஒரு தேசிய கட்சி, சர்வதேச கட்சி, உங்களுக்கான பிரச்சனை இல்லை, நாங்கள் தோத்துட்டோம்னா நாங்கள் இடம் விடாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் விசிகாவும் வராங்க, அவங்க பேசுகின்ற போது இந்த நிலைமை தான் நடக்கிறது. 4 கட்சி ஒன்றா சேர்ந்து போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வரோம். போராட்டங்களில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள நானும் இருக்கிறேன். அப்போது 234 தொகுதி இது, 4 பேர் பிரிச்சுக்கலானும் போது எல்லாம் முழிக்கிறாங்க. 234 தொகுதியில் ஆளுக்கு 4 பேர் பிரிச்சுங்கன்னா ஆளுக்கு ஒரு 52, 55 தொகுதிகள் வரும். 55 தொகுதிக்கு போட்டிடுறதுக்கு எங்கெங்கே ஆட்கள் இருக்காங்க, யார் பணம் செலவு பண்ணாங்க, முடியாது அப்படின்னு ஒரு குழப்பம். காலையில் டி நகர் தான் அந்த பேச்சுவார்த்தை, ஒரு வீட்டில் தலைவருடைய நண்பருடைய வீட்டில் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. மதிய உணவு வந்துடுது. மதிய உணவு பேசிட்டு ஒரு வைகோ ஒரு ரூமுக்கு எங்கே போகும்போது தலைவர்கள் அப்போ இருந்த அந்த கூட்டணி கட்சியின் தலைவர்லாம் என்கிட்ட பேசுனாங்க, என்ன சத்யா அப்படிலாம் பண்ணுறாரு, வாய்ப்பு இல்லை, நம்மளால இவ்வளோ தொகுதியெலாம் போட்டிட முடியாது, கூடுதலாக எதனா கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், கேப்டன் முடிவெடுக்காமல் இருக்கிறாரு, கேப்டன் எடையாவது கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2வது அமர்வு பிற்பகல் அமருகின்ற போது தான் நான் சொன்னேன், ஏன் ஒருவேளை ஒரு 2 நாள் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் பேசலாமே, மாதிரி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வெளியில் இருக்கிறாங்க, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே இருக்காங்க அப்படிங்கும்போது டப்புன்னு அதை பிடிச்சிட்டு அவங்க அந்த அஸ்திரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ அவர் முதலமைச்சர் கேட்பாருன்னா கொடுங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு தான் செய்தி வருகிறது, டாக்டர் அதுவரை முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இறுதி செய்யப்படலை. அப்போது தேர்தலுக்கு பின்னால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் வருகின்ற போது அதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ தான் கலைஞர் ஒரு அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்குறாரு. தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரப்போகிறதா அப்படின் போது அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு, பழம் நழுவி பாலில் விழப்போகிறது, செய்தி வருகிற போகிறது அப்படின்னாரு. இந்த செய்தி வைகோவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, யார் இவங்கன்னா வேணாம், தொலைபேசி அழைப்பு, என்ன வைகோ எதிர்கட்சி ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களே, விட்டுருவீங்க போல தெரியுது அப்படின்னு அவருக்கான அக்கறை உள்ள சக்தி அலைபேசியில் அழைக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் முதலமைச்சர்னு அறிவிங்க, ப்ளஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் உரையாடல் தான் இவர் போய் கேப்டனை போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்துன்னு இந்த கூட்டணி நிற்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் விஜயகாந்த், மனிதநேயமிக்க ஒரு தலைவர். முதல் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்ணார். 2வது தேர்தலில் எதிர்கட்சி தலைவர். 3வது அந்த தோழர்களும் அடுத்த முதலமைச்சர் என்கின்ற ஒரு சூழலில் இவர் ஏற்கனவே படுகொழியில் தள்ளிட்டார் வைகோ. இன்ன வரையிலும் அந்த தோழர்கள் வைகோ மீது அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. ஒருவேளை தேமுதிக கூட்டணி அமைந்திருந்தால் 2016 அமைந்திருந்தா அது தேர்தலோட திசை வெளியே மாற்றி இருக்குமா, முடிவுகளை நிச்சயமாக மாறி இருக்கும். அவர் முதலமைச்சராக இருப்பார் கலைஞர் அவர்கள், மீண்டும் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். உடல் நிலையிலும் ஆபத்து இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்திருப்பார். அவருக்கு அந்த மன உளைச்சல் தான். டெபாசிட் வாங்கலை. 234 தொகுதியில் நான் நினைக்கிறேன் அண்ணன் தலைவர் திரும்ப மட்டும்தான் அந்த வைப்பு தொகை பெற்றார்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே வைப்பு தொகை எழுந்தோம். நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி நான் விரைஞ்சி ஓடிட்டு இருக்கேன். நான் கேப்டன் கூட பிரச்சாரத்துக்கு, அவர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் என் கூட பிரச்சாரத்துக்கு வா, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், சரி கேப்டன் கூட ஒரு பயணத்துக்கு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு இரவு என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் திருப்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணோம் அப்படின்னா என்னால் முடியாது, நான் ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியில் பட்ட கடன்லாம் எனக்கு ரொம்ப வழியில் இருக்கேன், நான் இயங்கணும்னா நீங்கள் இது மாதிரி தேர்தல் அரசியலை பற்றி என்னை ஈடுபட வைக்காதீங்க அப்படின்னு. இல்லை நின்று ஆகணும்னு சொல்லி இது கட்சியின் கட்டளை அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி மறுநாள் வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சார். அதில் என்னென்னா மதிமுகவில் 25,000 வாக்குகளை கடந்த தொகுதியில் ஃபஸ்ட்டு கோவில்பட்டியில் விநாயகர் ரமேஷ் 25,800, நான் 25,500 ஓட்டு நான் வாங்குகிறேன். எல்லாரும் வைப்பு தொகை இழக்கிறோம். அப்போது இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு அந்த தோழர்களை கொண்டு இயக்கமே இனி கிடையாது, இனி எதிர்காலம் இல்லை என்று சூழல் வருகின்ற போது இந்த கட்சி கேள்விக்குறியாக போகுது அப்படின்னும் போது தான் வைகோ போட்ட திட்டங்கள் ஒரு பாதுகாப்பான ஜோனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடதுசாரிகள் உடனடியாக திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க, விசிகவும் அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க.
இப்போ இவர் தவிக்கிறாரு, இவர் உள்ள சேர்க்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய தோல்விக்கு காரணம் மதிமுக எடுத்த முடிவு. அந்த நீங்க சொல்ற குறிப்பிடுற 2016 இதுக்கு வந்து மாஸ்டர் மைண்ட் திரு வைகோ தானே? ஆமா ஆமா, அதுக்கான ஏன்னா இவர் தானே ஒருங்கிணைப்பாளர், இவர் தானே எல்லா வேலையும் பண்ணார். அப்பதான் வந்து கலைஞர் குடும்பத்தை இதுவரையிலும் யாரும் விமர்சிக்காத அளவுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் நான் பதறிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அது அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டார். ஆனால் அவர் போட்ட திட்டங்கள், ஆனால் அது வந்து அவங்க யாருமே ரசிக்கலை. அந்த தேர்தல் தோல்விக்கு பின்னால் மக்கள் நல கூட்டணி 4 உடனடியாக தேமுதிக வெளியேறிச்சு, ஜி.கே. வாசன் சைலண்ட் மோட் போயிட்டாரு. இந்த 4 கட்சிகளும் தாயகத்தில் கூடி பேசுகின்ற போது மார்க்சிஸ்ட் கடுமையான குற்றச்சாட்டை வைக்க மீது வச்சாங்க. நீங்க பண்ணது எல்லாமே தவறுகளா இருக்குது, நாங்க பண்ண மிகப்பெரிய தவறு உங்களை நாங்க வந்து ஒருங்கிணைப்பாளராக நாங்க ஏற்றுக்கொண்டது தான் தவறுன்னு சொல்லி அங்க அப்ப ராமகிருஷ்ணன் இருந்தார். ராமகிருஷ்ணனும் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் தான் கடுமையான வாதங்கள் வைக்கிறாரு. எனக்கும் டி.கே.ஆருக்கும் கடுமையான வாதம் வந்துச்சு. எமது மிகுந்த அன்பு கொண்டவர். அப்போ அவரு டி.கே.ஆர் சொல்றாரு, என்ன மல்லை என்னென்ன மிரட்டி பாக்குறீங்களா, இந்த மிரட்டெல்லாம் நாங்க பார்த்தவங்க அப்படின்னும் போது அவரு என்னால் தாங்க முடியல. ஏன்னா நம்ம இருந்த ஒரு கட்சியோட தலைவர் வந்து அப்படி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறாங்களும் போது நான் சொன்னேன், இனிமே இந்த பதவியில் நீங்க நீடிக்கூட, உடனடியாக அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு நான் கடுமையான வாதம் பண்றேன். அப்போ அவர் சொல்றாரு, டி.கே.ஆர் எனக்கு தெரியும் திராவிட இயக்கத்துடைய மாடல் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அந்த பாணி என்னன்னு எங்களுக்கு தெரியும், என்ன நீங்க அச்சுறுத்துறீங்களா அப்படின்னு. இல்லைன்னா என்னென்ன அப்படிலாம் பேசுறீங்கன்னு வைகோ அவங்களை சமாதானப்படுத்தினார். நான் தான் எடுத்துமே ஒரு காரில் ஏற்றி விட்டு வந்தேன் டி.கே.ஆரை. ஆனால் அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நம்ம இந்த 4 பேரில் பெரும்பான்மை நம்ம 3 பேர் இருக்கோம், நம்ம பெரும்பான்மை இருக்கும்போது அவங்க ஒருத்தர் தானே சொல்கிறாங்க, அதால் வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு அவர் தொடர்ச்சி நிற்க வச்சுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை பாதுகாக்கணுன்ற போது வேற வழி கிடையாது, திமுக மட்டும்தான் ஒரே ஆதார சக்தின்னு வைக்க முடிவெடுக்கிறாரு. அதற்காக தொடர்ச்சியான அறிக்கைகள், திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது, எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. கடைசியா 1 மணி நேரம் காத்திருந்து மதுரை விமான நிலையத்தில் திமுக தலைவர் தளபதியை சந்திக்கிறாரு. அதே போல கோயம்புத்தூர்ல சந்திக்கிறார். சந்திச்சு அவர் கையை பிடிச்சி கெஞ்சி, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களுடன் நான் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன், எங்களை சேர்த்துங்க அப்படின்னு அவர் கெஞ்சியதின் காரணமாகத்தான் அவர் பெருந்தன்மையோடு அவர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் டிமாண்ட் வைக்கும்போது போட்டியிலேருந்து அவங்க ஒருவேளை மதிமுக வெளியேறுன்ற நிலைமை வருகின்ற போது அவர் தொலைபேசியில் அண்ணன் தளபதி அழைச்சி பேசுகிறானே, நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுனா, ஆனால் நீங்கள் எங்கிட்ட எந்த நிபந்தனையும் இல்லாமல் தான் நீங்கள் வருவேன்னு எங்கிட்ட சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் கூட்டணிக்கு கெட்ட பேர் வெளியில் உருவாகுதுன்னு, நீங்கள் முடிவு தான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். அப்போது எந்த நிபந்தனையும் இல்லாமல் தலைவருக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை பாதுகாப்பதற்காக நான் உங்களுடன் இணைந்தேன் என்று சொன்ன வைகோ அவர்கள் இப்பொழுது மாற்றி பேசுவதன் காரணம் என்ன, மர்மம் என்ன? நேற்று வந்து வாசுதேவன் நல்லூரில் வந்து செண்பக அணை பாதுகாப்புக்காக நீங்கள் போய் உட்காந்து உண்ணாவிரதம் உட்காடுறீங்க, பச்சை துண்டு எடுத்து தலையில் கட்டுறீங்களே, இந்த பச்சை துண்டை 2016 மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது நீங்கள் கட்டிட்டு என்ன உறுதிமொழி எடுத்தீங்க? தற்சார்பு விவசாய சங்க தலைவர் பொன்னையன் கூட்டிய மாநாட்டில் நீங்கள் பேசுகின்ற போது நான் உறுதிமொழி எடுக்கிறேன், சபதம் ஏற்கிறேன், இனி இந்த பச்சை துண்டை விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த பச்சை துண்டை நான் என் தலையிலிருந்து கழட்ட மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்தீங்க. தேர்தலில் தோற்ற உடனேயே அந்த பச்சை துண்டு தூக்கி போட்டு மீண்டும் நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. அன்னைக்கு இன்னொரு உறுதிமொழி நீங்கள் எடுத்தீங்க, இனி எக்காலத்திலும் நான் வந்து அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறுவேன், ஏன்னா விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு வந்து தரமான சிகிச்சை கிடைக்கல, எனவே நான் இனிமே அது மாதிரி இருக்க போறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் போல் நான் இருப்பேன்னு சொன்னீங்க. தோற்ற உடனே உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு, நீங்கள் எங்கே போனீங்க? அரசு மருத்துவமனைக்காக போனீங்க, நேராக ராமச்சந்திராவுக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கு தான் போனீங்க. அப்போ நீங்கள் ஒரு சொல்லிவிட்டு அந்த சொல்லிருந்து மாறி திரும்புவாத நிலைக்கு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. இதை நாட்டு மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை யாரும் நம்ப தயாராக இல்லை. மதிமுக என்ற ஒரு இயக்கம் ஒரு தேவையில்லாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற நிலையில் இருக்கின்ற போது தான் 67 பேர் வச்சு சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறீங்க. நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னே, நேற்று உண்ணாவிரதம், நாளைக்கு வந்து சென்னையில் வந்து கவர்னர் மாளிகை, ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்துகிற ஒரே கட்சி மதிமுக தான் இருக்கும். கவர்னர் மாளிகை மூடி இருக்கும், கவர்னர் இருக்க மாட்டார். பனகல் மார்க்கிலேருந்து முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.